எல்லா திருமண மண்டபத்திற்கும் வெளியிலையும் போர்டு வச்சிட்டாங்களாம், இங்கே ஒப்பாரி வைக்க அனுமதி இல்லை. அவங்களும் சொல்லிட்டாங்களாம், எங்க ஒப்பாரி வைக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்களோ அங்கதான் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சுடுகாட்டில் தான் வைப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். அதாவது இவனுங்க பண்ணக்கூடிய இந்த வேலை இருக்குல்ல, திமுகவுக்காக ரொம்ப தெளிவாக இன்றைக்கு கல்யாண மண்டபங்கள்லையும் கல்யாண வீட்லேயும் எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய இந்த வாசகமாக மாறி இருக்குன்னா பார்த்துங்களேன். இங்கே ஒப்பாரி வைக்க அனுமதி இல்லை, இனி அடுத்து திமுக காரனுக்கு அனுமதி இல்லை. கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வச்சுருந்தானுங்கல்ல, அதை பற்றி திமுக காரன் என்னைக்காவது பேசினானா? அதற்காக எவனாவது போராடினீங்களாடா? அவன் அயலக பிரிவில் கொடுத்து சர்வதேச லெவலில் அவன் மெத்து கடத்தி ஆஸ்திரேலியாவுக்கும் இதுக்கும் பண்ணார். அமைச்சராகிறதுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லையா சார்? இன்னைக்கு ஒரு அமைச்சர் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு போராட்டம் நடக்குது சார். சர்வதேசில் மெத்து கடத்தினாரா? ஏண்டா செருப்பு பிஞ்சு போயிடும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். நம்ம சொன்னது போல் மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் நம்ம முதலமைச்சர் ஒரு பக்கம் இருக்கிறார். அதே சமயத்தில் 6 மாதம் தான் அதிகபட்சமான டியூரேஷனாக இருக்கணும். இந்த 6 மாதத்துக்குள்ளே கிளியர் வாஷ் அவுட். இனிமேட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அபின் ஹெராயின் கிடச்சிது அப்படின்ற சீனரி கூடாது. உள்ளே வந்துச்சுன்னா அரெஸ்ட் ஆனாங்கன்ற கதை மட்டும் தான் இருக்குது. புரோட்டோகால் தெரியுமா தெரியாது? அரெஸ்ட் பண்ணால் உள்ளே தானே போனோம். அதை என்ன படியில் நின்றுக்கிட்டு வளையோ சைக்கல கலகல வின கவிதைகள் படிக்குது எதுக்குன்னு கேட்குறேன். உன்னை அரெஸ்ட் பண்ணோம்னா ஒத்தின்னு உள்ள நாங்கெல்லாம் கார்லேயே ஃபுட்பால் அடிக்கிறவங்க, பஸ்ஸில் அடிக்க மாட்டோமா? கரெக்டு. அப்போ புரோட்டோகால் ஃபாலோ பண்ண மாட்டேன், அதனால தான் அரெஸ்ட். ரெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில், எல்லாம் அருமையாக இருக்குது. என்ன பார்த்தீங்க? நல்லா இருக்குது சார். ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்க, நல்லா புதுசாக இருந்தது. எப்போவுமே வெள்ளை சட்டையில் பார்த்துட்டு திடீர்னு இப்போ கலர் சட்டைகளில் பார்க்கும்போது ஓட்டோ அந்த ஷர்ட்ஸுக்கு விளம்பரத்துக்கு வர மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய அரசியல் எப்படி போயிட்டுருக்கு? 45 நாட்கள் கிட்ட ஆகியிருக்கு தாவேக்காவுடைய ஆட்சி அமைந்து. தாவேக்காவின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு பெரிய அரசியல் சூழலில் பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. அதாவது தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியா, தளபதி விஜயெல்லாம் ஒரு ஆளா, நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி இப்படின்னு பேசின நபர்கள் எல்லாருமே இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் தளபதி விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை, அதுதான் சொல்கிறேன். ப்ளஸ் ஆர் ஒன்று இந்த பக்கம் பேசணும், இல்லை நீ அந்த பக்கம் நின்று பேசணும். ஆக மொத்தம் நீ பேசிக்கிட்டு தான் இருக்கிற. இப்போ பல சமயத்தில் பல இடங்களில் நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படுது. இப்போ அவர் எந்த கட்சிக்காரர் இந்த குழப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பங்காளி கட்சிகள்லாம் அப்படிதான். எப்படி பங்காளி கட்சிகள்? அதாவது சுடுகாட்டில் தனியாக விட்ட மாதிரி திமுக இருக்குது. மிச்ச எல்லா கட்சிகளும் இந்த பக்கம் படையெடுத்து வந்ததுக்கு பிறகு தளபதி அவர்களை தவிர்க்க முடியல. இன்றைக்கி அவர் செய்யக்கூடிய அரசியல் என்பது பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உற்று கவனிக்க வர மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு 70 வருட 60 வருட காலங்காலமாக நாங்கள் தான் சொல்லி வேறொன்று இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த தடம் தெரியாமல் இங்கேருந்து அப்புறப்படுத்துன்னு இருக்குல்ல, உன் பிராண்டை உடைக்கிறதுல தான்டா நான் எக்ஸ்பர்ட்னு அவர் படத்தில் சொன்னது போல் அந்த பிராண்டை உடைச்சி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லாமல் கரைந்து போய் எல்லாமே இந்த பக்கம் தொடர்ச்சியாக வரதை நம்ம பார்க்குறோம் பொழுது திமுகவிலுடைய காலங்காலமாக இவர்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிய அந்த கூட்டணி சக்திகள்னு சொல்கிறோம்ல, அந்த கூட்டணி சக்திகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சியும் இன்றைக்கி திமுகவை தனித்து விட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது சுடுகாடு போகிற வழி மாரி இருக்குது, இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திமுகவை தனித்து விட்டுட்டு எல்லோரும் இந்த பக்கம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்றைக்கு நான் பார்த்த வியந்த இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சார், எல்லா திருமண மண்டபத்திற்கும் வெளியிலையும் போர்டு வச்சிட்டாங்களாம், இங்கே ஒப்பாரி வைக்க அனுமதி இல்லை. அவங்களும் சொல்லிட்டாங்களாம், எங்க ஒப்பாரி வைக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்களோ அங்கதான் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சுடுகாட்டில் தான் வைப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். அதாவது இவனுங்க பண்ணக்கூடிய இந்த வேலை இருக்குல்ல, திமுகவுக்காக ரொம்ப தெளிவாக இன்றைக்கு கல்யாண மண்டபங்கள்லையும் கல்யாண வீட்லேயும் எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய இந்த வாசகமாக மாறி இருக்குன்னா பார்த்துங்களேன். இங்கே ஒப்பாரி வைக்க அனுமதி இல்லை, இனி அடுத்து திமுக காரனுக்கு அனுமதி இல்லை, இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக காரனுக்கு அனுமதி இல்லைன்ற ஒரு சூழல் வந்திருக்குனாக்கா தளபதியில் ஹியூஜ் இம்பேக்ட், ரொம்ப பெரிய இம்பேக்ட் சார். அது இன்னி அவரை தவிர்த்து விட்டு அரசியலும் கிடையாது, அரசியல் களமும் கிடையாது, அவரை எதிர்த்து களமாடுவதற்கு சரியான தலைவரும் இங்கே இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம பொழுது ஒன்று அப்போ போய் ஓடி போய் தான் துபாய்க்கு பார்த்தீங்களா? இல்லை. இப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களுடைய மாநாடு நேற்று நடந்தது, இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 23 தலைப்புகளில் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இறுதியாக இறுதி உரையை முதலமைச்சர் இன்னைக்கு பேசுவார் அப்படின்ற விஷயங்கள். அதில் ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, கனிவாக நடந்துக்குங்க, அதிகாரிகள் பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துங்க, குறிப்பாக காவல்துறையினர்
கண்ணியத்தோடையும் கனிவாகவும் வந்து நடந்துக்குங்க. அதே மாதிரி அரசு அலுவலகங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விஷயங்களை செய்ய முடியும், செய்ய முடியாத விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. இது செய்ய முடியாதுன்றதை எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட சரி நாங்கள் செஞ்சிடறோம் வச்சிடறோம் சொல்லி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு பல முக்கியமான விஷயங்களை அவங்க கிட்ட வந்து பகிர்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க? எதனால இப்படி ஒரு பேச்சுவார்த்தை உங்களோட தேவைப்படுது? சார், காவல்துறையோட கரங்களை திமுக ஆட்சியில் கட்டி போட்டதை நம்ம பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு கட்டி போட்டு கட்சிக்காரன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானாக்கா, 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெற்றோர் நிர்வாணப்படுத்தி அடித்த கதையிலேருந்து பல்ல பிடுங்கின கதை வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, யார் மீதும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய சூழல் இல்லாத பொழுதும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒருத்தன் போகிறான் ஞானசேகரன், அவன் திமுக காரன்னு சொல்லி அவன் மீது குற்றச்சாட்டு வரும்பொழுது அவன் திமுகவுடைய அனுதாபியாக மாற்றப்படுகிறான். அண்ணா யூனிவர்சிட்டியோட சிசிடிவி வேலை செய்யலைன்ற தகவல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே சிசிடிவி வேலை செய்யலைன்றதெல்லாம் இது யாரால் நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டதுன்றது எல்லா மக்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய தகவல் வெளியில் கசியுது. இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ தகவல் கசிக்குது. அப்போ இது ஒரு மிரட்டும் தோணியாக இருக்குது. ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திமுகவை சார்ந்த முன்னால் ஆளுங்கட்சியாக இருந்தபோது திமுக சார்ந்த நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரியாணி கடையில் போய் ஓசியில் சோத்துக்கு சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், கட்சி கொடியை வச்சுட்டு டோலில் போய் இது பண்ண அமக்கலம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் சார் கட்சி. நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றீங்க. என்ன ஒரு டோல் பண்ண இது இப்போ காசு கேட்பாங்கன்னா காசு கொடுக்கணுன்றீங்க. பிரியாணி கடையில் போய் சண்டை போடக்கூடாதுன்றீங்க. அதுக்கும் காசை கொடுத்து வாங்கணுன்றீங்க. என்னதான் புரியலையே. எதுக்கு தான் இப்போ கட்சி? வேற ஒன்று சொல்லுவேன், நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஏண்டா ஒரு சோத்தை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட உனக்கு வந்து பொழைக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் நீ வந்து இன்னமும் நான் ப்ரௌடு கொத்துச்சுன்னு சொன்னீங்களடா. அது கிடையாது. மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ சேவைகள் பண்ணுறோம், மக்களுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பார்சல் பிரியாணி ஒன்றால் கொடுக்க முடியாதா? அதுக்கு தானே சேத்துல அடிச்சாங்க பொண்ணு முடிய. அது வேறு இல்லை கேட்குறேன், அதுக்கு தானே சேத்துல அடிச்சாங்க. நீங்கள் உழைச்ச உழைப்பு ராத்திரியில் ரீட்வீட் பண்ண வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் சார். நீங்கள் ஆபாசத்தின் உச்சமாக நீங்கள் அரசியல் கட்சியை வந்து எப்படி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஆளெல்லாம் வந்து நீங்கள் அவனுக்கு பதவி கொடுத்து அலங்கார பொம்மையாக்கி அவனை வந்து அசிங்கமாக எல்லா தலைவரையும் பேச வச்சு தொடர்ச்சியாக இவங்களுடைய அத்துமீறல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, வன்மத்தின் உச்சமாக தாண்டி ஒரு பக்கம் கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வச்சுருந்தானுங்கல்ல, அதை பற்றி திமுக காரன் என்னைக்காவது பேசினானா அதற்காக எவனாவது போராடினீங்களாடா? அவன் அயலக பிரிவில் கொடுத்து சர்வதேச லெவலில் அவன் மெத்து கடத்தி ஆஸ்திரேலியாவுக்கும் இதுக்கும் பண்ணார். அமைச்சராகிறதுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லையா சார்? இன்னைக்கு ஒரு அமைச்சர் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு போராட்டம் நடக்குது சார். சர்வதேசத்தில் மெத்து கடத்தினாரா? ஏண்டா செருப்பு பிஞ்சு போயிடும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு அமைச்சர் சார், நல்லா புரிஞ்சுங்க, அமைச்சராக இருந்த நபர் என்ன செய்தார் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கும். ஏன்னா அமைச்சர்ன்றது மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கும்போது கூடுதல் பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு. நம்ம அதை எதுவுமே மறுதளிக்கலை. ஆனால் திமுக இதுவரைக்கும் உங்களுடைய ஆட்சியில் நடந்த இந்த ஜாஃபர் சாதிக்கிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வாரத்துலேருந்து எதற்காக நீங்கள் வந்து இது வரைக்கும் கண்டன குரல் எழுப்பியிருக்கீங்களான்னும் பொழுது இல்லை. அப்போது இன்றைக்கு இது பெரிய விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த முதலமைச்சருடைய இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்படுதுன்னாச்சா, முழு அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்படுகிறது. உங்களுடைய கரங்கள் கட்டப்படாது. கட்சிக்கார நபர்கள் யாராவது வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாக்கா, அவங்க தவறு செஞ்சுருந்தால் கட்சிக்காரன்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த கட்சி நபராக இருந்தாலும் சரி, அது தாவேக்காவாக இருந்தாலும் சரின்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கிளியர் கட் மெசேஜ். அவர் சொல்கிற ஒரே விஷயந்தான், என்ன பண்ணுவீங்களோ என்ன செய்யணுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எங்கே வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குது, எங்கே வந்து அந்த அபினோ கஞ்சாவோ மெத்தோ ஹெராயினோ உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது, யார் மூலம் வருது, இல்லை யார் கப்பல் மூலம் வருது, எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டாரு. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை, நீங்கள் தூக்க வேண்டியது. அதே மாதிரி பெண்களுக்கு முழு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்தே தீரணும். இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபர் எவனாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும், மாமன்னனாக இருந்தாலும் தூக்குன்ட்டாங்க. இனி வந்து நான் மன்னன், நான் மாமன்னன், நான் அவன் இவன், இந்த சீனே கிடையாது. எவனாக இருந்தாலும் ஓகே ஓகே சொன்னால் கூட தூக்கிடுவீங்க. ஓகே ஓகேன்னு சொன்னால் நாங்களும் ஓகே ஓகே சொல்லிட்டே தூக்குவோம். புரியுதுங்களா? நீ ஓகே ஓகேன்னு மட்டும் கிடையாது, ஒன்று போய் இல்லை நான் அவரோட நண்பேன்டா அப்படின்னு சொன்னால், நீ நண்பனாக இருந்தாலும் சரி, ஃபாரினில் போயிட்டு நடுவில் ஒரு பிள்ளை நிற்க வச்சுட்டு ஒரு, இல்லை நான் ஒரு மனிதன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் சரி சார், நீ மனிதனாக இருந்தாலும் சரி, மனிதன் போட்ட குட்டியாக இருந்தாலும் சரி, கரெக்டா உன்னை தூக்குறது கன்ஃபார்ம். அப்போது தவறு செய்கிறதுலேருந்து நீ வந்து விடுபட்டு தான் ஆகணும், இல்லாட்டி கழுதிங்கிறது கன்ஃபார்ம். நீங்கள் விட்டு
நான் அவன் இவன் இந்த சீனே இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. என்னன்னாக்கா, நம்ம சொன்னது போல் மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் நம்ம முதலமைச்சர் ஒரு பக்கம் இருக்கிறார். அதே சமயத்தில் 6 மாதம் தான் அதிகபட்சமான டியூரேஷனாக இருக்கணும். இந்த 6 மாதத்துக்குள்ளே கிளியர் வாஷ் அவுட். இனிமேட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அபின் ஹெராயின் கிடச்சிது அப்படின்ற சீனரி கூடாது. உள்ளே வந்துச்சுன்னா அரெஸ்ட் ஆனாங்கன்ற கதை மட்டும்தான் இருக்கணுமே தவிர மக்கள் மாணவர்கள் வந்து இதுக்கு அடிமையாக விடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கு இன்னொரு பக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து அவர்கிட்டையும் கூடுதலாக ஒரு செய்தி முதலமைச்சர் சொன்னது என்னன்னாக்கா, மாணவ பிள்ளைகளை விளையாட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஈடுபடுத்தணுமோ ஈடுபடுத்துவது உங்களுடைய கடமை. ஏன்னா சமீப காலமாக நம்ம பார்க்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா, யங்ஸ்டர்ஸ் இந்த பப்ஜின்னு ஒரு கேம் விளையாட வந்து அடிக்ட் ஆனாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பப்ஜி கேம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு எந்த நேரமும் உட்காந்து இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சூசைட் வரைக்கும் கூட போனானு. எப்படி சூசைட்லாம் கூட பண்ண. ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸுக்கு 2 விதமான அடிக்ட் ஒன்று இருக்குது. ஒன்று இது போல் விளையாடுவது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக்கு. அப்போ அந்த ட்ரக்குக்கும் இந்த பக்கம் இந்த விளையாட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் ஓவர், இந்த விளையாட்டுனால அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும், உடல் வலிமை பெறணும், அதன் மூலமாக வேலை வாய்ப்பு ஏற்படணும், அரசாங்கத்துடைய வேலைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும், இல்லை விளையாட்டில் வந்து தலை சிறந்த நபர்களாக வளர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பேர் வாங்கி தரணுன்ற இந்த கான்ஷியஸில் இதை நோக்கமாக வச்சு நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு திரு ஆதவர்ஜன் அவர்களுக்கும் முதலமைச்சர் வந்து வலியுறுத்தியிருக்காருன்னும் பொழுது, ஸோ கிளியரான ஒரு அரசியலும் கிளியரான ஒரு தமிழ்நாடுமாக இருக்கணுன்றது தான் இன்றைக்கி அந்த கூட்டத்திற்கான ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் இதிலே நான் கூடுதலாக ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, தயவு செஞ்சு பொறுக்கி பைய இந்த திருட்டு பைய பெண்கள் மீது கை வைக்கிறவன் இந்த வேலையை நிப்பாட்டுறது உனக்கு நல்லது. இல்லாட்டி அது உன்னை மட்டும் பாதிக்காது. நீங்கள் முன்னாடிலாம் வந்து காலையில் ஜெயிலு சாயங்காலம் பெயில்னு வரோன்ற இந்த சீனே இனிமேட்டு இந்த ஆட்சியில் தாவேக்கா ஆட்சியில் தளபதி விஜய் ஆட்சியில் கிடையாது. நீ காலையில் பெயிலும் கிடையாது, ஜெயிலுங்க. உன்னை தூக்குனாங்கன்னா அவ்வளோதான். போக்சோவில் உள்ளே போனாலும் சரி, நீ வந்து உண்ட சட்டத்தில் உள்ளே போனாலும் சரி, நீ ரிட்டர்ன் வரமாட்டேன். பழைய கேஸில் தூக்கிட்டு உன்னை பர்மனெண்ட்டாக குறைஞ்சபட்சம் 14 வருஷம், குறைஞ்சபட்சமாக 14 வருஷம் உள்ளே வச்சு ரிவீட் அடிக்கிறது கன்ஃபார்ம்ன்றதுனால இது ஒரு கேட்டகரி. இந்த முன்னாடி திருடி வச்சுருக்கீங்கல்ல, இந்த திருட்டுத்தனம் பண்ணி வெள்ளையும் சொல்லியமாக போட்டு அரசியல்வாதிகள் பேரில் திருடி இருக்கானுங்கல்ல, உங்களுக்கும் ஒரு கூடுதல் எச்சரிக்கை பண்ணி உங்களுக்கும் ஓலை தயாராகிட்டு இருக்கு. எப்படி ஓலை தயாராகிட்டு இருக்கு. ஸோ இப்போவே வந்து இந்த ஓகே இந்த மனிதன் மாமன்னன் நண்பன் அவன் கூட இந்த நண்பன் படித்து சொன்னேன் கேட்டியான்னு போட்டு சீன் போட்டவன் அழுதவன் கிழுதவன் எல்லாருமே நல்ல சோறு சாப்பிட்டுக்கு இப்போவே என்ன. ஏன்னா இது இந்த ஆட்சியில் உங்களுக்கு வந்து பைனாப்பிள் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ சிவசங்கருக்கு இவருக்கு சிற்றரசுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிவசங்கர் திருட்டு பயிலுக்கு சொல்கிறேன் சார். நான் சொன்னது இவங்க மேலே ஒரு இது வந்திருக்கு. இவர் ஒரு 69 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, ஏதோ போஸ்டிங் போட்டுத்தாருன்னு. அவர் ஒரு 23 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நீங்கள் போடக்கூடிய வழக்குகள். காழ்ப்புணர்ச்சி? ஆமாம். என் மாமன் புள்ள நீ உனக்கு பொண்ணு கொடுக்கல காழ்ப்புணர்ச்சி வைக்கிறதுக்கு திருட்டுத்தனம் பண்ணியா பண்ணல, இவ்வளோதான். அது வந்து அவங்க கட்சிக்காரனே வந்து ஏதோ சொல்லிட்டாரு தெரியாம 69 லட்ச ரூபா வாங்கிட்டாருன்னு திமுக பிரமுகரே வந்து சொல்லிட்டாரு. அதுக்காக வந்து ஒரு மேலே தப்பு வந்துருமா? அதான் சார், இது இனிமேட்டு திமுகவை சார்ந்த பல நபர்கள் திமுகவில் முன்னாள் அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்த எல்லா நபர் மீதும் புகார் கொடுப்பதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இவங்களுடைய அதிகபட்ச ஆட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா, அவனுடைய என்ன சொல்கிறது, அவன் வீட்டில் கோமணம் வச்சுருப்பான்ல, அது வரைக்கும் உருவாத குறையாக உருவிருக்கானுன்றது தான் சீரியஸாக நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இன்னொரு 15 நாள் இருக்கு. ஆமாம், 15 நாள். ஆடி மாதத்திற்கு பிறகு திமுக ஆட்டம் காண்பது உறுதி. நான் விளையாட்டுக்கு சொல்ல சார், 2 திமுக ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவாங்க. இவங்களுக்கு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கலர போகுது, அது கன்ஃபார்ம். ஏன்னா எப்படி அதிமுகவிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக சார் நீங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது அந்த மாதிரி கிடையாது. விரைவில் இடைத்தேர்தல் வரப்போகுது. எந்த இடையிலேயே வருதாலும் தேர்தல் வருது இல்லை, இடைத்தேர்தல் வரப்போகுது. அதில் நாகரிகன் மட்டும் பாருங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பாக திமுகவின் கூடாரம் காலியாக போகிறது. எப்படி அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து ரிசைன்மெண்ட் வராங்க. திமுக வந்து எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திமுக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க அம்பாசமுத்திரத்துல ஒரு தலைவர் நிக்க போறாரு பொது வேட்பாளரா. கதிகலங்க போறீங்க. சட்டசபைக்கு வந்து ஜெயிச்சு வர போறாரு, கதிகலங்க போறீங்க. இந்த அம்பாசமுத்திரம் அம்பானி தானே, அவர் தானே சார்? அவர் மாற்றாராம். அவரு கிடையாது, இல்ல அவர் மாற்றாராம். அம்பாசமுத்திரம் நிக்க போற பொது வேட்பாளர் யாரு? அதுதான் அவர் தான் மாற்றாராம். அண்ணனா? அண்ணன் என்ன பண்ணாரு? புதுசா 2 கோடி கார் வாங்கியிருக்காரு. ஆமா, அவர் கார் இல்லையா? அது யார் காரா? அவர் கார் கிடையாது, அவர் பேர்ல இல்லை அந்த காரு. அண்ணன் அந்த டிராவல்ஸுக்கு ராபிடோல வாங்கி விட்டுருக்காரு. ராபிடோல
பொது வேட்பாளர் ஆமா, திமுக அதிமுக ஆதரவுல வந்து அதாவது உதயநிதி ஸ்டாலினால சமாளிக்க முடியல, கூட பின்னாடி இருக்கிறவங்களாலையும் ஏத்துக்க முடியல. எடப்பாடியோடைய கூடாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் பேசுறதுக்கு அங்க யாருமே இல்லையே, எதிர்த்து நின்று பேசுறதுக்கு. சரி, சிம்ம குரல்னு சொல்லிட்டு இவங்க அந்நியாரை கொண்டு போய் உட்கார வச்சா வாட்டர் பாட்டில் டம்ளர் வைக்காதீங்க, வாட்டர் பாட்டில் வைக்கணுன்றாங்க. இது என்னடா இது கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை இறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சட்டசபையில திமுக அதிமுக சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து பொது வேட்பாளரா கர்ஜிக்கணும், நீங்க தான் போய் கர்ஜிக்கணும்னு இருக்காங்க. இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழமாகணும், கேள்விப்பட்டீங்களா? ஒரு பொந்துக்குள்ளே போகிறதுனா பயந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு குரங்கு என்ன பண்ணும், குட்டியை தான் உள்ள விட்டுட்டு வாழை பிடிச்சிக்கும். ஏதாவது பெரிய பேராபத்து இருந்தால் வாழை பிடிச்சி தூக்கிடலான்னு. ஆனால் இங்கே வாழும் கிடையாது, ஆள் மட்டும்தான் இருக்காரு. உள்ளே விட்டு பார்க்குறாங்க, அடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இல்லை என்ன மாதிரி முடிவது அதுதான் சார் சொல்கிறேன். அது வந்து முழுக்க முழுக்க குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற கதையாக அண்ணனை இறக்கி விடுறாங்க. அண்ணன் வந்து மீண்டு வராரா, அப்படியே மூழ்கி போகிறாரா, இல்லை நாயிடி பேடி விழுதான்னு பார்த்ததுக்கு பிறகு தான் ஸ்டாலின் சொன்னார்ல, நான் இன்னும் முடிவு பண்ணல நிற்கலுமான்னு வேணாமான்னு. அதுக்கான ரிஹர்சல் இது வந்து. இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓ சீமானுக்கே இவ்வளோ ஓட்டு வருதுன்னா ஓகேப்பா, அப்போ நம்ம தைரியமாக ஏறி நிற்கலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அதற்குள்ளே திமுகவுடைய கூடாரமும் காலியாயிரும், அண்ணனும் காலியாயிருவார். அண்ணன் திரும்ப அண்ணன் வந்து தோல்வியை சந்திக்கணுன்றது அவர் தலையில் இருந்தால் நம்ம ஒன்றும் சேர்த்துக்கலன்னு வச்சுங்களேன். ஆனால் இதான் நிகழ்வு. அதாவது ஆடி மாதத்திற்கு பிறகு திமுகவை சேர்ந்த முதல் 2 விக்கெட் சார், எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன், 2 விக்கெட் அவுட். இல்லை, அப்படி ஒருவேளை அது நடந்துச்சுன்னா ஒரு பொது வேட்பாளரை நிற்க வைக்கிறாங்கன்னா அது திமுக அதிமுகவுக்கு எந்த பாதகமும் கிடையாது. யார் சொன்னா? இல்ல சார், அது கட்சி இடைத்தேர்தல் நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லாம பயந்து உட்காந்து இன்னொரு ஆள் போறடா கேவலடா, மக்கள் காரி துப்புவாங்க. அந்த மாதிரி நிறைய காரி துப்புவாங்க, நம்ம தொடச்சிட்டு போயிருப்போம், அதை விட்டுருங்க. ஆனா அப்படி நிக்கும் போது அளவுக்கு இந்த மாதிரி துப்புவோம். இல்ல இந்த தடவை அப்படி இவர் நின்னார்னா இவங்களோட இவருக்குள்ள டேமேஜ் அதிகம். நீங்க வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல, திமுக கூட்டணி இல்ல, யாரு கூடயும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், தனிச்சுதான் நீ போடணும் போது இப்ப இவங்களுக்கு அது டேமேஜ் ஆகும்ல. கூட்டணி இல்லைன்னு சொன்னாப்ல. ஆமா, கரெக்டுங்களா? இப்போ வந்து ஆல் இண்டியா புரோக்கர் வந்து அப்படின்னு சொல்லி மோடி அவர்களையும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து தமிழ்நாடு புரோக்கர்னு சொல்லி பேசினார். அதை அப்படி பேசிட்டு சீமான் அவர்கள் அங்கே போய் சேர்றாருனாக்கா இவர் வந்து ஏஜென்ட்டாக இல்லை என்னன்றது மக்கள் கேட்பாங்க சார். மொத்தத்தில் வந்து கன்ஃபார்ம் என்னது, மக்கள் இந்த முறை அவர்களை படுதோல்வி அடைய வச்சு சுக்காக்க போகிறாங்க சார். எங்கே நின்னாலும் சரி வேலைக்காக. இன்னொரு பக்கம் நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதுவும் குறிப்பாக விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர்களும் இப்போ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது பொதுத்தளத்திலேருந்து வரக்கூடிய கேள்வி, இது நியாயமான ஒரு விஷயமா? அந்த தொகுதி மக்கள் ஒரு மாதம் தான் முடிவடைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் இணைகிறதுன்றது ஒரு சரியான நடவடிக்கையா? அப்படி வரவங்கள சேர்த்துக்கிறதும் ஒரு சரியான நடவடிக்கைன்ற ஒரு கேள்வி வருதுல்ல, இது எப்படி அணுகுறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, சட்டப்படி எந்த தப்பும் இல்லை. இல்லை அதான் சொல்கிறேன், அவர் போய் இன்னொரு கட்சியில் சேரக்கூடாதுன்றது எந்த சட்டப்படியும் கிடையாது. என்ன சட்டப்படி வந்து தவறான விஷயமா இருக்குன்னா, ஒருத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினா தான் அது வந்து தவறாக பார்க்கப்படும். அவர்கள் சொந்த கட்சி தலைவரவே வந்து அவர் சரியில்லை. என்றைக்கு அதிமுக வந்து திமுகவை எதிர்த்து தான் நம்ம கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கோட்பாட்டை விட்டுட்டு சுயலாபத்திற்காக, எடப்பாடி அவர்கள்ட்ட தன்னுடைய சுயலாபத்திற்காக வந்து இந்த மாதிரி திமுகவோட கூட்டணி வைக்கிறாருன்றதான் சொல்லிட்டு தான் அவங்க வெளியில் வராங்கன்னும் பொழுது வரட்டும். நான் முன்பே சொன்னது போல தான் சார், ஸ்கூல் சரியில்லைனாக்கா ஸ்டூடெண்ட்டை வேறு ஸ்கூலுக்கு வருதுன்றது சகஜம். நம்ம வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கிறது சகஜம். பட் இங்கே ஹெட் மாஸ்டர் யார், பிரின்சிபல் யார், அவங்க எப்படி? நீங்கள் ஏன் சார் ஆனால் ஒரே ஸ்கூல்லேருந்து வராங்க? உங்களுக்கு யார் சொன்ன? இவ்வளோ ஸ்கூல் இருக்குது, எல்லா ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. ஆனால் ஒரு ஸ்கூல்லேருந்து மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஸ்கூலை நோக்கி வராங்கல்ல, பல பக்கத்துலேயே இருக்குன்னா சார். நீங்கள் பல ஸ்கூல்லேருந்து ஹெட் மாஸ்டரே வந்துட்டாங்க, அது தெரிஞ்சுமா தெரியாது உங்களுக்கு? பார்த்தேன், வந்துட்டாங்கல்ல. பல ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் இங்கே வந்துட்டாங்க. இந்த பக்கம் இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு ஸ்கூல்லேருந்து வரப்போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து வரதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. புதிய முதல்வரை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தயாராகிட்டாங்க. நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் சிஎம்னு. இன்னும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் நாளைக்கு என்ன சொல்கிறார் அதுதான் நாங்கள் செய்வோன்றாரு. யார்? ஆனந்த் பாபு அவர்கள், சேகர் பாபு அவர்கள். இந்த ஸ்டூடெண்ட்டா? மாணவர் அணி ஸ்டூடெண்ட்டு. அப்போ அவங்க தானே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா சொல்லிட்டு மாணவர் அணி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. ஆனால் யாரா அந்த மாணவர்னு பார்த்தா சேகர் பாபு, மேயர் பிரியா, தமிழன் பிரசன்னா, இவங்களாம் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் மாணவர்கள் சார். மாண்புமிகு மாணவனா? மாண்புமிகு மாணவன் தான் இருக்காரு. மாண்புமிகு மாணவர் இருக்கும் பொழுது நீ வந்து
10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நீ உட்காந்துக்கிட்டு நீ வெக்கம் இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரும் ஆனா நீங்க போராடுறதுக்கு நீங்களும் அனுமதி கொடுக்கல, உங்க மேல தப்பு இருக்குல்ல. புரியல. போராடுறதுக்கு நீங்களும் அனுமதி கொடுக்கல. உன் டைம் பாஸ்க்கு நீ வந்து போராட்டி கிடப்போ மக்களுக்கு வந்து இடையூறு செஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்கணும் ஏன்டா டைம் பாஸா? ஆமா, எவ்வளவு முக்கியமான பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது அங்க உட்காந்து ஒரு ஆள் தேடிட்டு இருக்கிறாரு, அது வேற. பக்கத்துல உட்காந்து கூட வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து ஃபுட்பால்ல ஏறி டிராவல் பண்றாங்க. புரோட்டோகால் தெரியாதா? புரோட்டோகால் தெரியும். புரோட்டோகால் தெரியுமா தெரியாதா? அரெஸ்ட் பண்ணா உள்ள தானே போனோம். அதை என்ன படியில் நின்றுட்டு வளையோ சைக்கல கல கல வேணா கவிதைகள் படிக்குது எதுக்குன்னு கேட்குறேன். உன்னை அரெஸ்ட் பண்ணோம்னா பொத்தின்னு உள்ள நாங்கெல்லாம் கார்லயே ஃபுட்பால் அடிக்கிறவங்க, பஸ்ல அடிக்க மாட்டோமா? கரெக்ட். அப்போ புரோட்டோகால் ஃபாலோ பண்ண மாட்டேன், அதனால தான் அரெஸ்ட். நீ இது கிறுக்குத்தனமா எங்கேயாவது உட்காந்து நீ வந்து இதாக செய்யறதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. நீ முறையாக உங்கள் ஆட்சியில் தவறு நடக்கும்போது தவறுன்னு சொல்கிறது துப்பு இல்லை. தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே, அப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? புறவாசல் பக்கம் வந்துட்டு ஓடினால தானே மெரினா பீச்சில் இறங்கி தற்கொலை செய்கிற அளவுக்கு போகும்பொழுது நியாயம் கிடைக்கல பொழுது உங்களுடைய திமுக ஆட்சியில் வேங்கவேல் சம்பவம் உதாரணம் சார், நாங்குநேரி சம்பவம் உதாரணம் சார். இன்னும் சொல்ல போனேனாக்கா அந்த பட்டியலத்தை சார்ந்த நபர்களை பாடப்படுத்தின விஷயம் எந்த அளவுக்கு நீங்கள் படுத்தி வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் செய்யக்கூடிய அநீதியெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். 2 முறை கள்ளச்சார மரணமாக இருக்கட்டும், அந்த குடித்தண்ணியில் மலம் கலந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தரையும் அதுவும் ஆசிரியர் பெருமக்களை அரெஸ்ட் பண்ண விதம், கையை உடைச்சி ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட விதம் நம்ம உட்காந்து பேசியிருக்கிறோம். அப்போது அவ்வளவு அராஜகமும் அக்கப்போரும் பண்ணிட்டு வெக்கம் இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து வெளியில் வந்து பேசுங்கனாக்கா, எக்ஸ்பைரி ஆக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் எந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக எரியுமோ அந்த அளவுக்கு இது பிரகாசமாக கூட எரியலை. புரியுதுங்களா? பிரகாஷ்ராஜ் கூட சேர்ந்து எரிஞ்சு போகிறதுக்கு வேறு எல்லாமே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. பிரகாஷ்ராஜ் சாதாரண ஆள் கிடையாது. அதுக்கு தான் 4 ஸ்டேட்லயும் ஓட்டர் ஐடி வச்சிருக்காராம். அதுக்கு தான் சார் வந்த ஏண்டா இங்க அவங்க ஒரு ஸ்டேட்ல இங்க ஒரு இதெல்லாம் வச்சிருக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க வந்து நான் பேசின அளவுக்கு கூட அரசியல் யாரும் பேசல சொல்லிட்டு தளபதி விஜய் கொடுத்தலாம் நீ வந்து பேசின பிரகாஷ்ராஜ் வெக்கம் இல்லாம ஏண்டா 4 ஸ்டேட்ல வந்து நீ வந்து ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு 4 பக்கமும் ஓட்டை போய் குத்திக்கிட்டு, அப்போ இது வந்து பெரிய அஃபென்ஸா சார்? பெரிய, அதாவது ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு பிணையில் வெளியில வர முடியாத செக்ஷன்ல தான் அவர் கைது செய்ய உள்ள வைக்க போறாங்கன்றதான் கூடுதலான செய்தினும் பொழுது இந்த பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், இந்த மாதிரி வந்து பெரிய மிஸ்ஸ சின்ன மிஸ்ஸ அண்டா குண்டாலாம் எல்லாம் யாரெல்லாம் வரம்பு மீறி தகுதியை வந்து தரத்தையும் வந்து குறைத்து கொள்கிற அளவுக்கு பேசுனீங்களோ அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சரை குறித்து அவதூறாகவோ இழிவாகவோ கேவலமாக நீ எவனாவது பேசினேன்னா கன்ஃபார்மாக கழி உனக்கு கன்ஃபார்ம். நீ அதுக்கப்புறமேட்டு குய்யா முய்யா அதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பேசாத. உன் நாக்கில் நீயாவே வந்து வசம்பை தேய்ச்சிக்கிட்டு ஒழுங்காக உள்ளே உட்காந்துக்க. இல்லைனாக்கா இனி எங்கள் முதலமைச்சரை கொடுத்து, எங்கள் தலைவரை கொடுத்து, எங்கள் தளபதியை கொடுத்து நீங்கள் வன்மமாக பேசினேன்னா அரெஸ்ட்ன்றது கன்ஃபார்ம் சார். நான் கிளியர் வார்னிங்காக கொடுத்துட்றேன். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிருக்காரு, செய்தி கூட சீக்கிரம் வந்துடும். வர வரைக்கும் நம்ம ஒன்றும் பேச வேண்டாம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.